Good morning, champions. This is Roswin from Government College of Technology. I am my technique champion, electrical engineer Rohit along with me. இன்னைக்கு மெஷர்மென்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பார்ப்போம். கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்னா என்ன? ஸோ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ன்றது ஒன் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட் பேராமீட்டர்ஸ்க்காக யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ அதில் நம்ம கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி பார்க்கலாம். ஸோ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்னன்னா ஹை 3 ஃபேஸ் லைன் கூட சீரிஸாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் கனெக்டட் இன் சீரிஸ் வித் ஹை பவர் சர்க்யூட். அதுக்கப்புறம் என்னன்னா இட் இஸ் யூஸ் இது மெஷர் பண்ணுறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறது இல்லை. ஏதாச்சும் ஒரு ஃபெயிலியர் நடக்குதுன்னா ஃபால்ட் நடக்குதுன்னா ப்ரொடெக்டிவ் ரிலேஸ்க்கு இது கரண்ட் ஃபீட் பண்ணி ஒரு ப்ரொடெக்ஷன் சிஸ்டமாகவும் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆக்ட் ஆகுது. ஸோ இதுதான் 3 ஃபேஸ் சப்ளை RYB. ஸோ இது கூட நம்ம ஒரு ஃபேஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரை சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பிரைமரி சைடு வந்து ஒரு 1 ஃபேஸ் ஆஃப் தி சப்ளை லைனில் சீரிஸாக கனெக்ட் ஆகியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி primary current is not determined by the load connected in the secondary side. ஸோ நம்ம செகண்டரி சைடில் எவ்வளோ லோட் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால பிரைமரி கரண்ட் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஏன் அது அஃபெக்ட் ஆகாதுன்னா நம்ம வந்து ஒரு லைன் வந்து அதோட பிரைமரியை வந்து நம்ம ஒரு சப்ளை லைனில் கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ அதனால ஐசோலேஷன் இருக்கனால பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் எந்த விதமான அஃபெக்டும் இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து ப்ரொடெக்ஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம செகண்டரி சைட் கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டிங்ஸ் வந்து 5 ஆம்பியர் இருக்கலாம், இல்லாட்டி 1 ஆம்பியர் கூட இருக்கலாம். இதில் நம்ம சேச்சுரேஷன் கரண்ட் எப்படி இருக்குன்னா சேச்சுரேஷன் லெவல் வந்து 1.25 டைம்ஸ் ஹையர் தேன் தி ரேட்டட் கரண்ட். ஸோ நம்ம 1.25 டைம்ஸ் ஹையராக வைக்கும்போது என்ன நடக்கும்னா ஹையர் கரண்ட் லெவல்ஸ் போகும்போது நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் ரிலேக்கு வந்து ஒரு டைம் கொடுக்கும். ஸோ அந்த சர்டன் நம்பர் ஆஃப் டைமில் என்ன பண்ணுவோம்னா ரிலே வந்து மெயின் சிஸ்டம்ல இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஐசோலேட் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் 1.25 டைம்ஸ் ஹையர் வச்சிருக்காங்க சேச்சுரேஷன். ஸோ டு withstand the higher fault it is made up of cold roll grain orientation. ஸோ நம்ம ஹையர் கரண்ட் லெவல்ஸ் போகும்போது நம்மளுக்கு வந்து இன்சுலேஷன் ஃபெயிலியர் நடக்கும். அதுவும் இல்லாமல் ஃபால்ட்ஸ் நிறைய அக்கர் ஆகும். ஸோ அந்த ஃபால்ட் எல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கன்னா கோல்ட் ரோல்ட் கிரெயின் ஓரியன்டட் CRGங்கிற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஹையர் கரண்ட் லெவல்ஸில் வந்து நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ணலாம் ஃபால்ட்ஸை. ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா பிரைமரி சைடில் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் செகண்டரி சைடில் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ எதுக்காக பிரைமரி சைடில் லெஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து ஹையர் கரண்ட் லெவல்ஸ் போகும்போது ஃபால்ட் ஆகும். ஸோ அந்த ஃபால்ட்டெல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து லெஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பிரைமரியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ஓவராலாக கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். இன்னைக்கு என்ன கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி முழுசாக பார்த்தோம். முழுசாக சொல்லிட்டு ரோஹித்துக்கு தேங்க்யூ.